அதுதான் நான் இந்த காசுல குறைஞ்சா அவங்களுக்கு உணர்வாங்க அதுக்கு தான் தருவோம். அது 40 லட்சம் ரூபா, அந்த இன்னொரு 20 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா அந்த மீன்பிடி ரங்குதுறைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே இப்போ அமைச்சர் என்ன அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் என்னென்றா அப்போ அதில் அந்த 40 லட்சம் ரூபா நடந்துக்கேன். அதே இதை சொல்லியிருக்கிறேன் அப்போ அது தேவையில்லை, தாங்கள் மீன்பிடிக்க போகிறோம் அமைச்சு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் அந்த 40 லட்சம் ரூபா மீன்தான் நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபா சாரையில் பெரிய பிரச்சனை இல்லை. என்னென்னா இப்போ அது அவங்களுக்கு புதுசாக ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன்டா மொத்தத்தில் ஒரு கோடியிலே 20% மட்டும்தான் நினைக்கிறேன் 20 லட்சம் தான் கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த 20 லட்சத்துக்கு நான் அங்கே அவைக்கு கொடுத்துட்டேன்னா இதே ஏதாவது இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கோடியை தந்து சொல்லிங்கன்னா ஏதாவது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு அம்மாச்சி போட்டு கொடுத்த முதல்ல அப்படியானதுக்கு தான் அரசாங்கம் வந்து போட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து போட்டுருக்காங்க, சமூக அபிவிருத்தி என்று போட்டிருக்கு. சமூக அபிவிருத்தி ரெஜிஸ்டர் பண்ணலாம். 15 நாளில் வந்து நாங்கள் 5 இயர்ஸ் விளையாடி கொண்டிருக்கோம். இப்போ என்ன இதுக்கு ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர் இருந்தால் அதை ரெஜிஸ்டர் பண்ணி நான் கிளப்பில் கொடுக்கலாம்னு போட்டிருக்கோம். அப்போ நான் கூட நெட்வேர் அதில் வேணும் தரது பிரச்சனை இல்லை. அதில் போட்டிருக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கிளப்பில் கொடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ தனியாக இருக்குன்னு சொல்லி இப்போ நான் சும்மா ஒரு ஆள் தெரிஞ்சிடும் அந்த கிளப்னு சொல்லி போட்டு காசு அடிக்கலாம் தானே. அதெல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கிளப்னு தான் போட்டுருக்காங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல தெரியல. அது நீங்கள் வார மாதமாக அதுக்கு ஒரு 15 நாளில் கையில் வந்து 2 இயர்ஸ் வந்து அந்த சோனலாக நடக்கிற வீட்டினால் நடக்கிற ஸ்கூல் இதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதெல்லாம் நாங்கள் வந்து லேட் ஆகிடும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது நாங்கள் 2 மீட்டிங் போய் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட்ஸ் வைஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஓகே ஓகே பண்ணிட்டு எங்களுக்கு போன ஜனவரி தான் மீட்டிங் நடந்தது. உங்களுக்கு மார்ச் 3 ரெஜிஸ்டர் பண்ணி தான் எத்தனை பேர் இப்போ படி எங்களுக்கு 60 பேர் இருக்கிறோம். வேலை போனதால வேலை போட்டு 8 மணிக்கு பிறகு 11 நாங்கள் வந்து ஃபைனல் ப்ரொவின்ஸாக நடந்த எல்லாம் போயிருக்கேன். எம்ஆர்சியில் பெஸ்ட்டான பிளேஸ் எல்லாம் இருக்காங்க. நாளைக்கு கட்டாயம் செய்தார் சாராண்டா கோச்சே முழு சாவஜியில் ஆரோக்கியம் ஃபேமஸான கோச்சுகளை பிடிங்க. இங்கே சாவஜியில் வாலிபால் விளையாடுறாங்க. வாலிபால் அசோசியேஷன் சுதேசன் ஒரு ஆள் தான் இதாக இருக்கார். நான் பாஸ்கெட் பால் தான் நான் நேஷனல் வரைக்கும் விளையாடினேன். நான் பீச்சிங் சாம்பியன் 2013 ஆண்டு ஸ்விஸ் அவார்டு எனக்கு ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் எல்லா கேம்பஸ்லையும் படிக்கிறார்கள். பெஸ்ட் பாஸ்கெட் ஸ்போர்ட்ஸில் எனக்கு சந்தோஷம். நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பிடிச்சி எடுத்து வச்சு டூர்னாமெண்ட் நடந்தமோ இந்த லைட்டுகள் சின்ன லைட் வேண்டாம். அந்த மற்ற அந்த பெரிய லைட் இருக்குல்லோ என்னென்றால் நிர்வாட்ட ஷேப்பாக இருக்கும் ரோட்டில் போட்டிருப்பாங்க அந்த லைட் வேணும். அந்த லைட்டு அந்த லைட்லேயே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நிழல் இல்லாமல் போடுறோன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக போடுவோம். கண்ணுக்கு விடும் நேரம் கண்ணுக்கு விடும் 8 லைட்டுக்கும் சுற்றி வேறு நெட்டுக்கும் மற்றது இப்போ இந்த போஸ்டடி இல்லை நோட் பண்ணி வைங்க. இந்த வீடியோட தானே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் 3 பார்க்கலாம் தானே 8 லைட் முக்கியமாக. அது இந்த லைட் எடுத்த கனெக்ஷன் எடுத்தால் லைட்டை பே பண்ணுவோம். பிரச்சனை ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் டூர்னாமெண்ட் நடத்தி கொஞ்சம் காசில் வச்சுட்டு ஒரு தலைவை கொண்டாசி எல்லாம் போட்டு அந்த மாதமாக அதுகளுக்கு இடத்தாங்க காசு நாங்கள் தான் நடத்துவோம். 8 லைட்டும் சுற்றி வர எல்லாரும் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பாமனம் நடத்துறது எல்லாம் 100 காசு எடுங்க எவ்வளோ ஹாஸ் மொத்தமாக முடியும் கிட்டத்தட்ட எவ்வளோ ஹாஸ் முடியும் நினைக்கிறேன். பெரும்பாலும் இதுவாடி நெட் வந்து போடுறாங்க. நாளைக்கு ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட மேலே போகும் இதுவாடி நெட் போடுறோன்னா சுற்றி வர போடுறோன்னா இப்போ ஆசை தேர்டு பேரங்க கோவிலான்னு சொல்லி அதில் இதில் தரக்கூடிய நம்ம ஒரு 10 பேருக்கும் தரேன். இல்லாட்டினா நான் காசு சேர்த்து தரேன். உங்கள்கிட்ட கடைகள் போட்டு நான் அந்த காசை நீங்கள் அது என்ன
ஒரு ஆளுக்கு தண்ணியை தரையில இதெல்லாம் காசு கொடுத்தா ஒரு காசு அடிக்கிறாங்க தேவையில்ல காசு எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் நாளைக்கு வேஸ்ட் எழுதுவாங்க இந்த வடத்தையும் போட்டு இவங்க நான் இந்த காசு பண்ணிட்டு எழுதுவாங்க. நீங்கள் பல பேர் பொருள் அவசியம் சேர்த்து குழு கொண்ட போட்டு அப்படி ஃபோன் பண்ணி ஜாப் எல்லாமே இருக்குது. அந்த லெட்டர் அந்த லெட்டர் எனக்கு கோட்டேஷன் தாங்க எனக்கு நான் இதை போட்டு இப்போ இதை டிஎஸ்கிட்ட கொடுப்பேன் சாவச்சேரி டிஎஸ்கிட்ட. நீங்கள் இந்த ஒளிர் விளையாட்டுக்கெல்லாம் மட்டும் தான் நேடாச்சு போட்டு எழுதினா ஓகே எனக்கு இதை தான் கொடுக்கல. நான் இதை அப்படியே இணைச்சி அந்த ஃபார்மில் இணைச்சி டிஎஸ்ஓட காய்க்கிறேன். டிஎஸ்ஓட போய் காய்ச்சி நீங்கள் மிச்ச பேர் என்ன டிஎஸ்ஓ காசு உடனே வந்துடும் ஏப்ரல் வந்துடும் போய் காய்ச்சி மொத்தமாக விளையாண்டு கத்தடி போறீங்க. ஒரு ஹார்ட்வேர் ஒன்றில் ஒரு ஹார்ட்வேரில் எஸ்டிமேட் எடுத்துக்க மாட்டேன் லைட்டுக்கு சுற்றி வேற நெட்டுக்கும் வேறு என்ன வேணும் நிலம் எல்லாத்துக்கு எத்தனை லோட் வேணும் அதுக்கு ஒரு 4 லோட் வந்து போடுமோ அப்பதான் தான் வடிவா ஃபுல்லாக போடலாம். குழந்தைலுமே முழங்காலாம் தெரியும் எனக்கு தெரியும். அப்போ நான் 3-4 லோட் இதுக்கு லைட் எடுத்துக்காங்க லைட்டு சுற்றி வேற நெட்டு வேறு என்ன வேலை இந்த ரோட்டு வீடியோ எடுத்துருந்தாங்க வரைக்கும் வீடியோ இந்த பெரிய ரோட்டு இப்படி வச்சிருக்காங்க போடலாம் 3 பெரிய ரோட்டு அந்த கேஸ் போட்டு நாங்க பேப்பர்ல அந்த கேஸ் எல்லாம் போட்டு இந்த ரோட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி ஐ ப்ராஜெக்ட்ல 2021 சார் அந்த ஃபண்ட் பிரச்சனையால டிலே ஆகி பேர் போடுங்க தரங்க ரோட் இருந்தது. இந்த இதுல 3 ரோட் போடப்படுது. உள்ள சன மடத்தியாம் இருக்குது. ஸ்ரீபாரதி ஸ்கூல்ல இருந்து கொடியாமூர் ரோட் அதோட 3 மொத்தம் இருக்கு. எல்லாமே காப்பட் ரோட். இதை நீங்கள் இதை போட்டு தாங்க எனக்கு நான் அதை போட்டு தாங்க. நீங்கள் தொடர்ந்து விளையாடிங்கன்னா நான் உங்களுக்கு ஜேசி அடிச்சு தரந்தாலும் சரி தூணை கொண்டு போய்க்கலாம் உங்களுக்கு சொந்த பண்ணுறதாலும் சரி இல்லைன்னா எல்லாம் எடுத்தாங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் அந்த நேரம் உங்களுக்கு திரும்பி வரையா மெடிக்கல் பேக்கெட்டில் படிக்கல காகல் ஸ்கூல் சிட்டியில் வந்து 2500 படி 12 பேருக்கு 25,000 ரூபா ஜேசி காசுக்கு பிச்சைக்காரன் மாதிரி போய் அதான் சென்டர்ஸில் படிக்கலாம் சரி 2 போஸ்ட் போட்டு 2 லைட் போட்டு தாங்க என்றால் அங்கே இரவுலாம் மேட்ச் நடக்குது. சொட்டரியில் இரவில் எரிஞ்சு பல பயலில் விளையாடி போட்டு இரவில் விளையாடல இண்டோர் ஸ்டேடியம் உங்களோட கண்ணில் வாழ்க்கையிலே பார்க்கல. அப்போ அங்கே போய் சுகாதார இண்டோரில் விளையாடுறா ஜோதி வேறு இல்லை சொட்டு மடிக்காமல் இப்படி எவ்வளோ கஷ்டம் வந்து அதனால இது எந்த ரெக்கார்ட் இருக்கு 48 பாயிண்ட்ஸ் இருக்கு நான் ஒரு மேட்சில். ஆனால் அந்த 2 லைட் போட சொல்லி இன்ஜினியரோட போய் அடிபட்டு பிசியோட போய் அடிபட்டு இன்னும் ஒரு வருஷம் மெடிக்கல் பேக்கெட்லேருந்து நிப்பாட்டி அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அதனால் நான் உங்களுக்கு அதை கட்டாயம் செய்து தரேன். நீங்கள் எனக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் என்ன போட்டுருக்காங்க சார். இந்த வருஷம் இதை போடுங்க. அதுக்கப்புறம் வேறு காணியோட தேடி படிங்க தட்டி உங்களுக்கு இந்த மாதிரி நான் அதுக்கு நாம்பளுக்கு தரேன்டா கொடுப்போம். நீங்கள் சொன்னால் சீக்கிரம் உங்களுக்கு நான் இதில் பெரும்பாலும் ஒரு 10 டைம் வச்சுக்கலாம் சார். உங்களுக்கு ஓமன் சொன்ன வழியே இருக்காங்க பத்தாக்கார் பார்த்து வந்துருப்பாங்க. அதுக்கும் ஓமன் வழி வரும். நான் அந்த மீன்பிடியார்த்த அந்த இதை விட்டு போட ஏனென்றால் அமைச்சர் சொல்லியிருக்கேன் நாங்கள் பெருசாக கட்டுவோம் தெரியும் தானே ஒத்தடியில் சாவக்காடு மீன் கட்டியே நான் கட்டவழிக்கிறேன். அப்போ அது பெருசாக இது ஃபுல்லாக நான் இன்னொரு சாவச்சேரிக்கு செலவழிக்க வேண்டிய நான் ஒரு வீடு போட்டுட்டாங்க. அந்த நெத்தியர் இல்லாதப்போ பெருசாக ஃபுல் நெத்தியெல்லாம் இடும்போது அந்த தச்சம் இந்த இடத்துல கரடி போடக்கூடிய மாதிரி மற்றது அந்த பொக்பார்களில் பதிவாக அன்டி குரோஸ் அடித்து இடத்துல படி ஒழுங்காக நட்டு சும்மா கலட்டி வந்து விழாத மாதிரி பொலித்தீன் பண்ணி போட்டு வடிவாக நட்டு போட்டு நீட்டாக செய்யும்போது பாக்ஸ் பார் அடிங்க 1.6 மில்லிமீட்டர் நல்ல திக்கான பாக்ஸ் பாருக்கு கோட்டேஷன் எடுங்க. இல்லாடி ஒட்டை எல்லாம் பாய்ஸ்தான் பைப்பு போட்டோம்னா கொஞ்சம் கூட கலக்கலாம். அதில் ஃபுல் நல்ல நீட்டான கோட்டேஷன் எடுத்தாங்க. நான் அதை இன்னொரு சாவச்சேரியில் போட்டு வந்தேன். சரி சந்தோஷம் எனக்கு கூப்பிட்டு இப்படி யாரையும் சந்தோஷம் இரவுலாம் முடியாது. நாளைக்கு இந்த தேனியால் கொஞ்ச நாள் பாடிக்கிறேன் இந்தியாவில் இந்த இருக்கிறார்கள் எங்க எங்க இருந்து நான் இந்த ஏரியா இல்ல நான் இந்த காணிக்கார் இந்த நாட்டில் இருக்கு பிரான்ஸ். அவன் நம்பர் எடுத்து தான் நான் இப்படி தெரிஞ்சாங்களா என்னோட நம்பரை கொடு நம்பரை எடுத்து எனக்கு ஒரு அனுப்பி விட கட்டி கொடுத்து திருப்பி என்னோட திரும்பி போகிறோன்னா கஷ்டம். இது நீங்கள் முடிவு விளையாடுறதா இல்லையா இன்றைக்கு ஒரு நாளைக்கு விட நீங்கள் விட தனி போடுங்க அப்படியே அந்த மைண்ட் நிறைய
ரெண்டு மூணு ஓப்பன் டூர்னமெண்ட் நடத்தும் வழியால டிஸ்ட்ரிக்ட்ல வாலிபால் கிளப் இருக்குது இந்த ஏரியா 30 மாதம் ஒரு பெருசாக டூர்னமெண்ட் நடத்தினால நாங்கள் ஒரு 3 டூர்னமெண்ட் நடக்கும் எப்படியெல்லாம் நான் கூல் பண்ணுங்க வாலிபால் பார்த்தேன் நான் முந்தியெல்லாம் போய் பொலிசல் மோடியெல்லாம் அண்ணா பொலிசல் பொலிசல் வேலை போய் சொல்லுவேன் நான் பாஸ்போர்ட் பண்ண தான் குத்த தெரியுமா இருக்கு வாலிபால் விளையாட தெரியாது ஆனால் விளையாடி இருக்கிறேன் ஆனால் இப்போ வாலிபாலில் எக்ஸ்பர்ட் இல்லை ஆனால் அண்ணா எல்லாம் கேப்டன் டிஸ்ட்ரிக்ட் டீம் கேப்டன் எல்லாம் இருந்தேன் மற்ற சுரேஷ் அண்ணாங்கள் எல்லாம் எங்களை கூட்டி வளர்த்தார்கள் அதே கதைங்க உங்களுக்கு கோச் அதன் தரவன் மண்டாலும் ஃப்ரீயாக தரவு மட்டும் தருவீங்கன்னா கோச்சு ஒரு கொண்டு காசு நாலு குடிக்கிற மட்டும் கொடுக்கணும் சேர்த்து குடிக்கிற மட்டும் ட்ரை பண்ணுங்க சீக்கிரத்து நாங்கள் 2 பேர் சரி வேறு என்ன செய்யணும் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நல்ல வடிவாக கிளப்பாக்கிங்கன்னா நான் உங்களுக்கு வாலிபால் இருக்கும் வரைக்கும் 9 பேருக்கும் நான் காசு வந்து கொண்டே இருக்கேன் நானும் போட்டதே தெரியல பொழுதாக விடாது இல்லை நான் உண்மையாக நான் எல்லாம் இந்த வெயில் ரங்கு வரைக்கும் பார்த்து வந்துக்கிறாடா பின்னா இப்போ கிரவுண்டில் விளையாடுறதுக்கு வெயில் இப்போ வெயிலில் தான் இப்போ கிரவுண்டில் விளையாடுறேன்டா எங்களை வெயிலாக இருக்கும் 2:30 3 மணி ஆகுது 3 ஆறு இது போகணும் இல்லை வாட்ஸ்அப்பும் இல்லை ஒன்றும் இல்லை தானே இப்போ வெயில் ரங்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுறது 6 மணி கூட விளையாடல இருந்துப்போம் நீங்கள் எனக்கு ஃபுல்லாக இதில் என்னத்தை வேண்டிய எடுத்துகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேசி அடிக்க போகிறீங்களா டூர்னமெண்ட் நடத்துறீங்களா ஜேசி அடிக்க போகிறீங்களா எத்தனை பேர் இருக்காங்க தப்பாது வேணுங்களா எத்தனை பேருக்கு தப்பாது வேணும் நோக்கி வருங்க அதை சொன்னால் தரேன் சரி வேண்டி சார் நான் உங்களுக்கு நல்ல நல்ல ஷூஸ் வேண்டி எடுத்து தரேன் இதில் ஏரியாவில் நல்ல ஷூஸ் எடுத்து அது விளையாடிக்க பாதிக்காமல் டூர்னமெண்ட்டுக்கு விளையாடக்கூடிய மாதிரி உங்களுக்கு வேண்டி தரேன் நான் அந்தந்த நேரத்தில் இப்போ என்னடா இல்லை இப்போ இருக்கிற காசில் 1 கோடியில் உங்களுக்கு 5,000 ஃபைன் இருக்குது உங்களுக்கு தேவையான ஆசை நான் தரேன் உங்களுக்கு அந்தபடியாக கட்ட நோம்பு தான் சொல்லுவேன் அந்த ப்ரிவிஷன் அடிக்க சாவச்சேரியிலே 1 கோடி அடிக்க போகிறேன் அது கிட்ட போய் நான் அடுத்த வருஷம் வேறு ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்தேன் சின்ன சிக்கன் கொடுத்தேன் வேறு என்ன உங்களுக்கு என் கேட்குறேன் அது ஒரு இதண்ட பற்றி நீங்கள் ஒரு சந்தா பணம் கொண்டு ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கூட வேண்டாம் அதுக்கு கூட வேண்டாங்கன்னா வேறு ஒரு சின்ன அவங்க ரெஸ்டாரண்ட் ஜாப்பு கேட்டு நாங்கள் வெளிநாட்டுக்காரர் வேற வாரணம் பிடிக்கிறோம் கடைக்கார பஞ்சம் பண்ணுற சந்தோஷம் கூப்பிட்டு காய்ச்சது இது எந்த இடம் எனக்கு நீங்கள் கூப்பிட்டு காய்ச்சது சந்தோஷம் ஸ்போர்ட்ஸே காசு கொடுக்குறோம்ன்றது எனக்கு இன்னும் சந்தோஷம் நீங்கள் விரும்பி நான் கதான் செய்வேன் அப்போ நான் என்னடா இல்லை நான் இங்கே இருந்தானடா போனேன் இங்கே இருக்கானே பார்லிமெண்ட்டுக்கு போனேன் நான் உங்களை மோட்டர் சைக்கிளில் இங்கே அந்த பராக்கியில் அதாவது நீங்கள் எந்த நேரம் பண்ண வேறு ஒரு என்னோட இங்கே தான் என்னோட கதைக்கு நான் உங்களுக்கு என் சிக்கல் இருந்தால் சொல்லுவேன் நான் உங்களுக்கு யாரும் லாபப்படிகளோட புதுசாக முடியுமான்னு சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் நான் இல்லை பொலிஸ்டார் சொல்கிறேன்னா இளம் படிக்கிறது அந்த சஞ்சாது நான் போய் இங்கே 19 நாள் ஜெயிலில் இருந்து நான் சின்ன படிக்கலாம் தெரிஞ்சாங்க 2,500 பெயில் எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் 2,500 கட்ட வழி இல்லாமல் 300-400 பேர் இருக்கிறாங்களா இந்த ஏரியாவில் நீங்கள் இப்படி தொடங்கினீங்கன்னா மற்ற ஏரியாவிலையும் பார்த்துட்டு நான் கிளப் தொடங்குவோம் விளையாடினா தண்ணி அடிக்க இங்கே ரூல்ஸ் இருக்கு அது நெல் அப்படி நாங்கள் எங்களை சேஞ்ச் பண்ணது நான் குடிக்கிறேன்னா இல்லையா நான் தான் தீர்மானிக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் தீர்மானிக்கலாம் நாங்கள் எங்களை தீர்த்தினா தான் வழியும் மற்றபடி எங்களை ஒரு ரூட் போட்டு நாங்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்களாம் மாட்டோம் வேறு எதுக்காக ரோடு இந்த முறை தொடங்கினோம் சார் உதய வீடியோ எடுத்து நியூஸ்ல நீங்க பணியா எடுத்து வீடியோவா போடுங்க செய்யாத வேலையில எடுத்து காட்டுறது ஆனா எனக்கு இடங்கள்ல சின்ன சின்ன ஒழுங்கையெல்லாம் போட்டுதான் மற்ற ஏரியாவில் சின்ன சின்ன ஒழுங்குகள் எல்லாத்தையும் போட்டுருக்கான் அல்பாஞ்சி வாங்கி ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 5,000 போட்டு எனக்கு 7,000 போட்டும் NBC 5,000 போட்டும் போகணும் இந்த இடத்துல
சாவச்சியில் கட்டாயம் போட்டு தானே நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் விட்டுட்டு தான் காரை விட்டுட்டு தான் யோசிச்சேன் நான் கூலி என்ன இந்த ரோட்டை போட ஆகிருக்காங்க நாளை போடத்துக்கு அடுத்த டிசி மீட்டிங் அடுத்த டிசி மீட்டிங் போட எவ்வளோ வந்து ஆகிருக்கு இந்த கிரௌண்ட் மட்டும்னா வேறு கேட்குறேன்னா கேட்கலாம் அவ்வளோ சார் நான் கேட்குறேன் உங்களோட ஒரு ஆள் நச்சு எங்க ரோட்டும் கிரவுண்டும் தான் சார் ரோட்டும் கிரவுண்டும் என்ன வேலை போட்டேன் உங்களுக்கு இப்போ 30 நாளுமே வேலைக்கு போகக்கூடிய மாதிரி சான்ஸ் கிடைக்குமா வேலை தொடர்ந்து நடந்துட்டா இருக்கு உங்களோட கிரௌண்டை நீங்கள் உரிமையோட கேட்கலாம் என்னோட 5 நீங்கள் கஷ்டப்பட்டு காட்டினது வீட்டுக்காரரும் தருகிறேன் நீங்களை நீட்டாக வச்சிருந்தா ஒரு தோழி மில்லால பக்கத்தில் இருந்த கம்ப்ளைண்ட் வரையிலேன்னா அதெல்லாம் தருங்க ஊராக மச்சண்டா முடிச்சிருந்தேன் மச்சனோட கேட்க எங்களுக்கு சொல்லுவோம் நாங்களும் பார்க்க வருவோம் எங்களுக்கு விளையாட தெரியாது நாங்களும் பார்க்க வருவோம் பாஸ்கெட் விளையாடுறதா எனக்கு ஒரு ஆசைடா சாவஜிரோளுக்கு ஒரு பாஸ்கெட் பால் போட்டு கட்டணும் சிவகில் மட்டும் அங்கே அங்கே கட்டினதையும் வந்து வழக்கு போட்டு நாசம் வளர்த்து விட்டாங்க நாங்கள் இதிலே கொண்டு வர வலிக்கிறாங்க இதில் என்று சொன்னால் அந்த ஜாழ்ப்பாணம் வரவேற்கிற அந்த போட்டுக்கு இந்தியாவில் அவருக்கு எந்த நீங்கள் சார்ஜ் ஆடுறது ஈஸி இல்லை அதுவும் மாட்டேங்குது அப்போ போனோட ஜனாதிபதியும் கேட்டாங்க வேற எங்கேயாவது இடத்துல அது கட்டுங்க ஐயா அது 1,159 மில்லியன் போகுதாண்டா அது போடாம ஜாழ்ப்பாணத்தில் அதுக்கெல்லாம் கட்டையிலாண்டா வேற ஒரு இடத்துலயாவது கட்டுங்கன்னு செஞ்சு கேட்டுறாங்க இல்ல அது என்னண்டா அது போட்டதும் அரசாங்கம் தான் நிப்பாட்டினது அரசாங்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை நீ நிப்பாட்டி போட்டேன் நான் எது கம்பெனி நான் ஸ்போர்ட்ஸ் நிப்பாட்ட மாட்டேன் நான் போய் அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல இருக்கிற ஓட்டையை காட்டினா போய் நாங்கள் ஓட் போடுவோம் அதால கட்டை வச்சு வெயிட் பண்ணி போட்டு அவங்க இப்படி பிள்ளையா கட்டி போட்டாங்கன்னு காட்டினாலும் எனக்கு ஓட் பெறும் கட்டினா எங்களுக்கு நல்ல தானடா நானும் கிரிக்கெட் நான் ரைட் ஹேண்ட் போடுறதா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எனக்கு இந்த வருஷம் தானடா போய் நான் எங்களுக்கு ஸ்கூல்லையும் ஓப்பனாக போல் போட்டினேன் எனக்கு இந்த வருஷம் நான் இவங்க காட்டினேன் மற்றது சர்வதேச கிரவுண்டு நீங்க எல்லாம் போய் விளையாட மட்டும் ஆசைப்படக்கூடாது அது நான் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அதால போய் கிளவழியில் ஒரு படம் மட்டும் எடுத்துட்டு வரலாம் மற்றபடி அது இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாருமே அந்த கிரவுண்டுக்குள்ளுக்குள்ள போயிடாது அதாவது ஐசிசி ஆட்டுற சர்வதேச விளையாட்டு மையம் நாங்கள் இன்னத்தை கேட்க மாட்டோம் இந்த ஏரியாவில் இருக்கிறத பெருசாக சந்தோஷம் ஆனால் அதை இப்போ நிப்பாடி அதையும் திருப்பியும் இந்த ஏதோ ஒரு கட்சி வந்து தான் போய் வழக்கொண்டை போட்டு நிப்பாட்டி இருக்கு அதுதான் தெரியாது ஏன்னா நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் என்ன செய்வோம் பண்ணாடா ஒரு கிரவுண்டை கொண்டு வந்தால் இது ஒரு கிரவுண்ட் காணாது 10 கிரவுண்ட் கொண்டு வாண்டு சண்டை பிடிக்கணும் விட்டு போட்டு அந்த கிரவுண்டையும் நிப்பாட்டிடுவோம் அங்கே இண்டோர் ஸ்டேடியத்தை நிப்பாட்டிடுவோம் இப்போ வலிகாமத்தில் வந்து பிரதேச சபையால் ஒரு இண்டோர் ஒன்று கட்டுறாங்க வலிகாமத்துக்கு என்ன வேலையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து அவங்களும் என்ன கோல் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் வந்து அதை வலியா என்ன கொல்ல போகிறாங்களா அங்கே நான் ஒன்று 1% கொடுக்கல ஏன்னா அவனை கூப்பிட்டாங்க நாங்கள் அடுத்த வருஷம் தாரேன்னு சொல்லி அதனால ஒரு இண்டோர் ஒன்று கட்டுறாங்க ஏற்கனவே பேட்மிண்டன் இண்டோர் ஒன்று கட்டிடுறாங்க பேட்மிண்டன் இண்டோர் இந்த காத்துக்கு விளையாடிடா பேட்மிண்டன் ஸ்கூலில் இருந்தாங்கன்னா ஸ்கூல் கேப்டன்னா பேட்மிண்டன் இண்டோர் காத்துக்கு இதுக்குள்ள விளையாடிடும் அது நாங்கள் ஒரு நீட்டான இடம் கொண்டு பேட்மிண்டன் இண்டோர் இதெல்லாம் எனக்கு வந்து ஓகே செப்பரேட்டாக தானே இருக்குது விளையாட முடியாது என்னோட இளங்கமரனை ஏடுக்கு அவர் இங்கே படிச்சு வர்ற வீரசிங்கத்துல இல்லை படிச்சு ஓ அது பிரச்சனை இல்லை நான் கேட்கிறேன் சென்ற குளத்திலையும் இளங்கமரன் படிச்சு சென்ற குளத்திலையும் படிச்சிருக்கேன் சென்ற குளத்திலாப்பா பொருவாரன் 30 மில்லியன் கொடுத்துருக்காங்க அதுல போய் அந்த ஸ்விம்மிங் பூல ஜாவ ஜில்லைங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லு யாழ்ப்பாணத்துல எங்க ஒழுங்கான சென்ற குளிச்சுக்கப்போ 170 லட்சம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல நான் ஓல் போயிருந்தா பூல் வந்துருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன் அதே நீங்கள் குதிக்கிறதுக்கும் வேணாம் நீந்துறதுக்கும் வேணாம் இடையிலே அது கட்ட பண்ணிட்டு இருந்தாங்க அது கொண்டு மன்னார்ல போய் வச்சு கட்டுறாங்க மன்னாரங்கள் ஏரியாண்டபடியே நான் பேசாம விட்டுட்டேன் நாங்கள் யாழ்ப்பாணம் தமிழ் தான் என்று போட்டு அந்த காசு 17 மில்லியன் மன்னாருக்கு போட்டு அதை விட 13 மில்லியன் பிள்ளைகள் இந்த ஹாஸ்டலுக்கு வந்தது அந்த காசை திருப்பி அனுப்பிச்சு திருப்பி பார்த்தா இங்கே 159 மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் போயிட்டு இப்போ கிரவுண்டும் பறந்துச்சு எங்களுக்கு ஒன்று இப்போ நாங்கள் போடுற இந்த குட்டி இதெல்லாம் இப்படி விளையாட வந்து கிடையாது நாங்கள் சாவச்சேரி கட்டாயம் ஒரு காலத்தில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மட்டும் கட்டுவோம் எனக்கு ஸ்கூலில் கிரவுண்ட்
வீரசிங்கம் எனக்கு தெரியும். ஆனால் அதில் இன்னொருட்டும் இல்லை. என்ன ஸ்கூல் பில்டிங் இல்லை. நான் ஜப்பானில் வந்து எங்கள்கிட்ட இந்த ஸ்கூல் பில்டிங்லேயே ஒன்றை உயர்த்தி கூரை போட்டிருந்தோம்னா நாங்கள் பட்பினம் விளையாட முடியும். நேரம் அடிக்க மேலே தூக்கினா தான் போய் சன்கோக்கு அங்கே மாட்டுமே ஒழிய மற்றபடி பேட்மிண்டன் விளையாடக்கூடிய மாதிரி இருந்தது. நான் இங்கே ஒரு டூர்னாமெண்ட் விளையாடி நானே வீரசிங்கத்தில் உங்களோட சரஸ்வதி மண்டபத்தில் அந்த மண்டபத்தில் அதை சும்மா நொட்ட முன்ன மேலே போயிடும். சாவச்சேரி இதில் கிண்டு காலேஜில் ஒரு நாள் ஒரு அது சரஸ்வதி மண்டபம் மாமன் சப்பாத்தோட விளையாடி சொக்ஸோட விளையாண்டு விட்டாங்க. அது டேஷ் எடுக்க போகணும்னா வலிக்கு விழுந்து போயிடுவேன். அது சரஸ்வதி மண்டபத்தில் சப்பாத்து போடலாம். ஓ அது இப்போ அங்கே டூர்னமெண்ட் நடக்குது இல்லையா? சரியான மோசமே. நாங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் ஸ்கூல்களில் வேண்டியாவது கொண்டு வர பார்ப்போம். வெளியே விளையாடி காத்துக்கு அது சும்மா அதுக்கு ஒரு ஆள் செவி போட எங்கே போகும். நல்ல விளையாட்டு. போல்ஸ் எல்லாம் போல் எல்லாம் வச்சிருக்கு. போல்ஸ் இல்லை போல் எல்லாம் வச்சிருக்கு. போல் வச்சிருக்கு சும்மா இல்லையா சொல்றது. ரொம்ப ஒரு மிகாச போல் நாங்கள் வேண்டி ரொம்ப மிகாச போல் நல்ல போல் தான். நல்ல போல் அதுவே சின்ன சின்ன தேவைன்னா நான் இந்த பண்டையில் எடுக்கிறேன். நீங்கள் நேரம் கிடைக்கும். நான் அதில் வேண்டாம் 10 கோல் போல் ரெடியாக எடுத்தாரேன். போல் காட்டு ஒன்று வச்சிருக்கோம். அந்த போலுக்கு வச்சிருக்கோம். ஒரு போலை வச்சு தேதியை அடி போட்டு அதை ஓட்டை பண்ணாமல் அந்த போல் எடுக்கிறோம். ஒரு 20-30 போல் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்தோ ஸ்டேடியில் 30-40 போல் வந்து இருக்கு. இங்கே நாங்கள் ஒரு கோல் கேட்கறது சண்டை பிடிக்கிறது நம்பர் நாங்களும் ஒன்று தான் கொண்டு இல்லை நீங்கள் கோல் அப்போ நாங்கள் நக்கிறேன்டா ஒரு சப்பாத்தையே மற்ற சப்பாத்து போடுவோம். அப்படி கூட 10 சப்பாத்து வேண்டி அடிக்க விட்டீங்கன்னா ஒரு நாளும் 10 சப்பாத்து தேயாது. விட்டு சப்பாத்தை போட்டு நீ அடிக்க அதை ஓட்டியா போகும். அதான ஒரு 20-30 போலை வேண்டி ஒரு சின்ன கம்பியில் வடிவம் அடிக்கிறீங்க. போல் கார்டுன்னு அடிச்சு வைங்க. அதில் இப்போ தொடர்ந்து டேஷ் அடிக்கிறேன்னா வந்து ஒரு கோல் அடிக்க எனக்கு குறைக்கணும் திருப்பி என்ன திருப்பி அடிக்க அப்படி இல்லாமல் ஒரு 20-30 போல் வேண்டி வைங்க. அதுக்கு நான் அதோட இதோட சேர்த்து போடணுமெண்டா போட்டு தாங்க. ஒரு 20 போலுக்கு அல்லது 30 போலுக்கு சேர்த்து போட்டு தாங்க. ஆனால் 5000 படி வந்தால் கொஞ்சம் காசு தானே போட்டுத்தாங்க. சரி வேறு ஒன்றும் இல்லை தான். சந்தோஷம் என்ன கூப்பிட்டு காய்ச்சி நாங்கள் கச்சாக்கி போகணும். அவங்க தொடர போகிறாங்க. தாங்கள் சந்தோஷம். இதுலேயே நல்ல 2 கிளப் வந்துச்சுன்னா நீங்கள் மாறி மாறி விழுந்தாலுமே நான் முடிஞ்சா எல்லாமே என்ன செய்யணும். பிரச்சனை காலை இருக்கு. அசோசியேஷன் கூப்பிட்டு நான் வெண்டை அடிக்கிறது அது ஒரே ஒன்றும் இல்லை. சரி தண்ணி அது பல்ல அழகா அடிக்கிற பெடிகளையும் பிடிக்க மாற்றி சமூகம் அடிக்கிறது ஒருத்தன் அடிக்காதான் கொண்டு வந்தாங்க. அதுல கிட்ட போதாங்க. நான் பின்னுக்கு விட்டேன் வெளில அது நடக்கான். அப்புறம் கிள்ளச்சால தான் அப்படி நிற்கிறீங்க கூட. பூட்ட முடியலை. இதை வச்சு எலும்பி ஓடுது கடை 4 ஆச்சு. அது இதெல்லாம் மட்டும்
அங்க 75,000 கொடுக்குறான். இப்படி எங்க போகும் உங்களை விட்டு அந்த நான் எங்கடா ஸ்கூலுக்கு போறது நீங்க வீட்டுதான் போட்டு ரோட்டை பார்க்க ரோட்டை மறந்து அந்த அதுவும் பிஞ்சு அப்படி நாங்க முறை சொன்ன கச்சா வந்து பார்த்தா தான் சரி வீட்டுல எப்படி மழைக்கு வீட்டுக்கு இருந்து வந்து ஓட்டுதான் அவ்வளோ மீன் எடுக்கும் மணல் ஆகிறது இதுலயே 2 லோட் 5 லோட் மட்டும் அதான் தண்ணி வருகிறாங்க அது கொஞ்சம் கிடங்கு கண்டு சொல்லி ஒன்று கிண்டேன் ஒரு டிசியோ யாரு ஹெச்எஸ்ஓ ஒன்றுமே செய்யலைங்க
டைனிங் செய்ய வேண்டிய கிரவுண்டுக்கு தரது பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு நான் போட்டிலாம் வாங்கி தரேன். நான் செஸ் போர்டு கேரம் போர்டு எல்லாத்தையும் வாங்கி தரேன். அதுக்கு போக சம்பளம் போகுது 2 வருஷம். அழகி வெளியே செலவுக்கா பிள்ளைகிட்ட வேண்டி தான் காசு நான் பாரு நான் அதுக்கு ஒரு வழிமுறை செய்யறேன். ஒரு வருஷம் கஷ்டம் இருக்குது. அமைப்பாளர் போட்டு நான் எல்லா காலம் சரி டான்ஸும் உங்களுக்கு மியூசிக்கும் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தது சும்மா பழக்கிறதுக்காக இருக்கிற உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களும் காசு என்ன பிள்ளைகளுக்கு மிருதங்கம் பண்ணி கொடுக்கலாம். அதை வந்து நினைக்கிறேன் ஒரு பேமெண்ட்டோட வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். மிருதங்கம் இருக்கிறேன் உங்கள் நம்பர் எடுத்து வைக்கிறேன். நான் நாளே செய்யக்கூடியதா செஸ் போர்ட் கேரம் போர்ட் அதில் பண்ணி தரேன். ஒயிட் போர்ட் டைம் பண்ணி தரேன். நான் ஒரு மைக்கில் பண்ணி தரேன். நான் தந்து போட்டு மிச்ச வேலையில் ஒன்றா செய்வேன். சரி என்னென்ன இருக்கு உங்களுக்கு இங்கே வந்து இந்த கலவரத்து ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்து பிள்ளை தூக்கத்தானே போவோம். இந்த ரோட்டை பார்க்க கஷ்டம் பிள்ளை ரோட்டெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கு. வேணுமென்று உங்களுக்கு செய்யாமல் நாங்க வேண்டாம் ஆளுநர் நம் வாய்ப்பாட்டம் போட்டு ரெண்டு கொழும்புக்கு போய் அங்க இருந்து வழக்கு போட்டு தான் தீர்ந்தாரு. செய்யலாம். இந்த ஜனாதிபதி வரைக்கும் தொடங்கணும் தொடங்குது பிரேசவ ரோட்டு ஐப்ராஜெக்ட் செய்யாம நினைக்கிறேன். ஆனா நாங்க சந்தையில 200 மில்லியனுக்கு பில்டிங் காட்டினா இது உங்களுக்கு கொடியா இருக்குல்லையா? மதம் ஒன்று இருக்குது. அது எல்லாம் வெட்டவும் மழை நேரம் பயங்கரமா தண்ணி நிற்கிறது. மழை நேரம் நான் வந்து பார்த்துருப்பேன். தண்ணியில பிளாக் ஆகிடும். ரோட்டு போடியம்மா நீங்கள் கதைச்சு ரோட்டை உயர்த்தி போட சொல்லுங்க. தச்சுமே வடவெளுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். போய் பார்க்கணும். அவருக்கு வந்து நீங்கள் எனக்கு அப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் வந்து. இப்போ உங்களுக்கு ஒரு 10 கேரம் போட்டு 10 செஸ் போட்டு நம்ம அது ட்ரை பண்ணுறோம். காசு இருக்குது. அதுக்கு பிறகு வேறு என்ன தேவைன்னு சொல்லுங்க. நான் அதை
இல்லை நோ பேங்க் பழக்கம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாம் ஒரு 3 மாதம் கோயிலில் காசு வச்சுட்டு வேண்டாம். இல்லை நாங்கள் ஏதாவது வருமானம் வரக்கூடிய மாதிரி வேலை செய்து நீங்களாவே உங்களோட சொந்த காலில் நிற்கிற மாதிரி தான் செய்து பார்க்கணும். ஒரு அத்தைக்கு அவங்க கட்டிக்கிறது கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று போகிறோம். கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கழிச்சிருக்கு சக்ஸஸ் ஆகிஇல்லை. கம்ப்யூட்டர் கிட்ட ஃபண்ட் கொண்டு வேறு அங்கே சார்ஜில் தான் போகிறாங்க. ஒரு 4-5 டெஸ்ட்டாக அப்படியான உதவிகள் எடுத்து தந்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க. நாங்கள் முதல் கடன் போட்டது பிளாக் போர்ட் எங்கே வேண்டாம் வேண்டாம் பிளாக் போர்ட் ஆகி மேலே கடன் போட்டு செஸ் போர்ட் எல்லாம் போயிட்டு தந்து மற்ற சின்ன கதை ஒன்றும் இல்லையே நம்ம கொஞ்சம் மேசையோட பார்த்தோம்னா நாங்கள் பிளாஸ்டிக் மேசை கண்டாட்டா மேசையை நாங்கள் சொல்லி செஞ்சு எடுப்போம். இங்கே யாராவது வரவேலை செய்கிறாங்க அது ஒரு கோட்டேஷன் ஒன்று எடுத்தாருங்களா? அப்போ உங்களுக்கு இப்போ வாங்குதல் படிக்கிற வாங்குறதுக்கு இப்போ சும்மா சட்ட மரங்களை செய்யாமல் இப்படி ஒன்று அந்த இதில் கோட்டேஷன் எடுத்தாருங்களா? நான் காசு சேர்த்தாருங்க புக்கர் லைப்ரரியோட புக்கர் புத்தகம் பகவன் படிகள் எல்லாம் கூட இருக்காங்க. வீட்டை நடந்தது நேஷனல் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க இதில் இருக்கிறாங்க. சாரி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மனசில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பிள்ளை இருக்குது பயோவில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க. அப்படியே வெடிக்கார பிள்ளை பயோமெட்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ எடுத்தவங்க எல்லாம் அதெல்லாம் இப்போ 20 முடிச்சு கூட கேம்பஸ் போகிறதுலாம் தொடர்ந்து சும்மா இருக்கணும். அதே கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு தொடங்குறதுக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய எனக்கு தெரிஞ்ச இந்த வேக்கால் வந்து சொன்னவனாரு போகுது. அஞ்சு மட்டும் ரோட்டாலே வேக்காட விட ரோட்டு பண்ணோம் செயலருக்கு முதல் 2 பேசுறதுக்கு எனக்கு நான் முறைப்பாடு கொடுத்தேன். இது ஒழுங்கா போட்டிருந்தா தான் இதாலே போகும். இதை நல்லா ஆழமா போட்டு 10 ஹலோ ஓ அந்த வாய்க்காலில் நிற்கிறோம். இந்த கதைக்கு தான் போகும். இந்த கதைக்கு போகும். 100 மீட்டர் நீங்கள் அங்கெல்லாம் தூண்டா இருக்கப்ப நாளமா இருக்கா இல்லை ஒரு திரும்ப ஐடியா 5 மணிக்கார அடிக்கிறாங்க. சும்மா அப்படியே கோழிக்கு வந்து பார்த்து வந்து வரவங்க இல்லை. அப்படியே சனது போகுது சனது வேலைக்கு போகுது. நாளைக்கு கரெக்ட் நாளைக்கு இந்த ரோட் எங்க தேங்க சார் இங்கல வயல்கள் இருக்கா இல்ல பாருங்க தோட்டம் அங்க இங்கல வயல் அந்த ஓகே இதுல நான் வெட்டி விட்டா வயலுக்கு ரங்க போக வயலுக்கு போவாங்க. குளங்கள் இருக்கு அந்த புனரமைக்கப்படாத குளங்கள் இருக்குது. குளங்களும் இருக்குது இல்ல 4-5 குளங்கள் இருக்கு. குளங்கள் கிடக்கு ஒண்ணும் புனரமைக்க நாங்க இங்கால காணி எல்லாம் இருக்கா? காணி வயலா இருக்கு. காணி 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 இருக்கு. தென்னங்காணி அந்த காணியை விட இந்த வயல் வீரமா இருக்கும் போய் பார்க்க. நான் எங்க கேட்கறேன் பெரிய ஒரு வேலை இதுக்கே லட்சக்கணக்கான போன முறை பார்லிமெண்ட்ல கதை கேட்கல இப்படி எல்லாம் தங்களுக்கு முறைப்பாடு வார வாய்க்கால இறக்கணும் இல்லாட்டி திருப்பி ரோட்டை அடிச்சுட்டு போகணும். அடுத்த மலைக்கு ரோட்ல 4 குளத்துட்டு இருக்கு. பாலத்துக்கு என்ன பேர் சொல்றது?
இது மலை வந்து மலை அந்த மரவு தான் இந்த இதுக்கு தட்டாங்குளம் ரோட்ல இருக்கிற அப்படிதான் இதுதான் முதல்ல போக் ரோடு இதான வேற இருக்கு அப்படி மதம் இல்ல இல்ல சின்ன குளத்துக்கு ரோடு போடுறாங்க டெம்பரரியா ஒரு கேன் டிஎஸ்க்கு தெரியுமோ எனக்கு தெரியாது இதுக்கல வானம் நான் போய் பாப்பேன் நான் கேட்கறேன்டா நான் அடுத்த முறை பாட்டு நாங்கெல்லாம் கல் எல்லாம் போட்டு அந்த இது சரியான ஏத்தத்துல நடந்தது இந்த மலைக்கு எல்லாம் அடிச்சு லட்சியம் நீங்கள் இன்டர்வியூ மோட் எடுத்து இதே வெறி இல்லையா உள்ளூராட்சி ஆணையாளர் இதையும் மூன்று பேர் அப்படிதான் சொல்லியிருந்தீங்கன்னா போன டிசிஷன் மீட்டிங் சொன்னாங்க நீங்கள் 60 வந்து காய்ச்சிருக்கலாம் இப்படி ஒரு பேர் இருக்காரு உங்களுக்கு தெரியவே அவர் இப்போ இந்த ரோட்டுக்கு தெரியும் எனக்கு இதுக்குள்ள அந்த ஐலேருந்து பார்க்கல இணையத்துல இருந்து உள்ளுக்காரங்க பெரிய இடம் மாதிரி தெரியாது ஆனால் இது ஒரு பெரிய தேசம் பெரிய தேசம் அவங்க 2 கிலோமீட்டர் தான் காலம் மொத்தம் 2 தேசம் 3 கிலோமீட்டர் இந்த கேஸில் பார்லிமெண்ட்ல போட்டு கதைச்சி அப்படி அதை கோர்ட்ஸை வந்து ஒரு நாளுமே கண்டம் பண்ணல அதால கட்டாயம் கட்டி தான் நான் ஒன்று இடைகிற வேண்டிய வேலை செய்து தான் நான் வேறு வழி இல்லை நான் இந்த கோர்ட்டில் கொப்பி எடுத்தாங்க நான் பார்லிமெண்ட்டில் கதைச்சி அதை வழி நான் போட்டு புஷன் கொடுத்து வரேன் ஆனால் நீங்கள் காவச்சியில் டிசி மீட்டிங்கில் தெரிஞ்சிருந்தேன் நான் காய்ச்சிருக்கேன் தனியாக பெரிய சந்தோஷமா இருக்கு தனி ஒரு ஆள் மினக்கட்டு இவ்வளவு பேருக்கு மாண்டியும் பல கொண்டு போட்டு முதல் கவர்னர் ஆபீஸுங்களே இவங்க எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் கிளப் தானே எல்லாரும் போய் இது முதல் டால்ஸ் இருக்கே டால் அவை இருக்கே ஒரு இதொண்டு செய்தாங்க அப்புறம் அதுக்கும் சரி வேற இல்லை அப்புறம் அது எல்லாமே பார்த்து இல்லாண்டு தான் அப்புறம் அது தனி ஒரு ஆள் இப்படி எல்லாருக்கும் வழக்கு போட்டு எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணோம் ஹெல்ப் பண்ணினாலும் ஒரு தொழில் செய்கிறேன் அரசாங்கத்தில் அடிபடுறாங்க தெரியாது சந்தோஷம் எனக்கு அவருக்கு தாங்கோ நான் பார்லிமெண்ட் இதில் கட்டாயம் இதை கதைக்கிறேன் ஸ்பீச்சில் கட்டாயம் கதைக்கிறேன் பாருங்களை பாருங்க பேக் கடையில் பார்த்துட்டு போட்டோ ஏற்றணும் போட்டோ ஏற்றி இப்போ சைட்டால தண்ணி போடுறதுக்கு வெட்டி கொண்டு அங்கே பேக் கடையில் விட்டா தான் அது அதை தூர்வாருனா தான் வெளியாக போட்டாதான் இந்த ரோட்டு போடைக்கு மேக்ஸிமம் நின்று சண்டை பிடிச்சி உயர்த்தி போட சொல்லுங்க ரோட்டு அதான் வேலைக்கும் தெரியும் தானே ஒரு நீங்கள் ஒரு கால் இந்த ரோட்டு போடைக்கு அது இன்ஃபார்ம் பண்ணுங்க செய்து அப்படி இருந்தாலும் கூட வந்து நீங்க வந்து கட்டாயம் ஒரு ஆளுக்கு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை நாங்கள் வரோம் நீங்கள் வந்து பார்த்து நின்று பார்த்து வாய்க்கால் அப்படியே செய்யணும்னா நாங்கள் திருப்பி குளத்தி உயர்த்தி போடுவோம் உயர்த்தி போட்டு தண்ணியை இதுல இருந்து இரிகேட் பண்ணி அதில் கொண்டு அதுக்குள்ள வெளுத்தினா தான் தண்ணி போகும் இந்த ரோட் எப்படி தான் போடணும் அடுத்த முறை அந்த ரோட்ல வந்து போட்டும் திருப்பி அரிச்சு கொண்டாலே பிரச்சனை இல்ல கட்டாயம் டாக்டர் நாங்கள் வந்த காசு எனக்கு அவங்க இப்படி கிளப் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த நான் சிவன் கோயில் அடியில் ஒரு 40 லட்சத்தில் கொடுப்போம்னு சொல்லி ஒரு சின்ன சம்பந்தம் கட்ட போகிறாங்க அப்போ இவங்க தம்பி மேடம் சொல்கிறாங்க தந்தை அவன் செய்யணும் நான் சும்மா பார்க்க வந்து நான் இவங்க சின்னப்படியில் தான் இந்த சிறு பிள்ளை வேளாண் சரியான நாங்கள் தான் இதுக்குள்ள கொடுக்குறது இல்லைன்னா போறதுல வழியே சரியான இவங்கெல்லாம் எங்கள் எழுத்து ஓட்டு விஷயத்துலையும் செய்கிறது பெரிய ஆக்கள் இல்லை இப்படி ஒரு ஏரியாக்குள்ள பெரிய சேர்ந்து விளையாடுறாங்க நான் மேக்ஸிமம் ஊக்குவிப்பேன் கட்டாயம் அவங்களுடைய சாப்பாட்டுக்கு பாத்திரம் இருந்து ஜேர்சியில இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து ஊக்குவிக்கணும் சந்தோஷம் எனக்கு உங்களுக்கு உண்மையாக தேங்க்ஸ் கட்டாயம் இல்லை நான் கொண்டு வந்து உங்களுக்கு தந்த உங்களுக்கும் இருந்தாலும் 2 வழியோட போனா பார்லிமெண்ட்ல கதைக்கிறதுக்கு நம்ம வழக்கு கோப்பின கேஸ் நம்பரையாவது போட்டு விடுங்கன்னா இல்லை கட்டாயம் சந்தோஷம் ஓகே தேங்க்யூ 50,000 ரூபா நீங்க கலைச்செடுத்து கொடுக்க வேண்டிய மலையாளத்துக்கு வந்ததை 3 பேருக்கு 75,000 ரூபா அங்கே தந்துடுறேன் நான் அதை வேண்டி அகலுக்கு தான் கொடுத்தேன் இந்த வீடும் கீழ்மாடிக்குள்ள தண்ணியில் போட்டு வாடகை தான் அதுக்கு தந்துடுறேன் இது இப்படிய நேரங்களில் அடுத்த முறை தண்ணி வரைக்கும் நான் கட்ட வேண்டிய ஏரியாவில் நிற்பேன் வந்து வீட்டில் டீட்டெயிலும் எடுத்து நாங்கள் ஓகே